இந்த மேட்ச் ஃபுல்லா ரன் ஆகுமான்னு தெரியல. பாத்தீங்கன்னா மேட் ரொம்ப வந்து மோசமா இருந்துச்சு, வலிக்கிட்டு விளாட முடியாம. அதனால இங்க மேட்ச் லாஸ் பண்ணோம். கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்மளோட ஹோம் டீம் வந்து விளாட வந்திருக்கோம். நம்மளுக்கும் திருப்பணியோட டீமுக்கு மேட்ச். திருப்பணி டீம்னா அது ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு டீமா வந்திருக்காங்க. நல்லா ப்ளே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிட்டு இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இறங்கல. இம்பாக்ட் பிளேயரா ஒரு 4-5 பேர் வெளியே உட்காந்துருக்கோம். சப்போஸ் மாத்தி விடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கபடி மேட்ச் வர போயிருந்தோம். மூஞ்சான் ஒரு 4-5 இடத்துல கபடி மேட்ச் நடக்குது. மூஞ்சான பாத்தீங்கன்னா மேட் ரொம்ப வந்து மோசமா இருந்துச்சு, வலிக்கிட்டு விளாட முடியாம. அதனால இங்க மேட்ச் லாஸ் பண்ணோம். அதுவும் ஒரு காரணம். மேட்ச் லாஸ் பண்றது ஆப்போசிட் டீம் நல்லா விளாண்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒழுங்கா விளாட முடியல. ஏன்னா மேட் ஒரு டிசப்பாயின்மெண்டாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துல சிறைக்குளத்துல மேட்ச் இருக்கு, அதுல கலந்துக்கிற போறோம். அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல மேட்ச் நடக்குது. அது போக பள்ளமறுக்குளம் அந்த ஊர்ல நாங்கள் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சு நிற்கிறோம். இப்படி எல்லா இடத்துக்கும் நாங்கள் மேட்ச்சுக்கு போக வேண்டியது இருக்கு. இதுக்கு இடையில இந்த கிரிக்கெட் மேட்சையும் நான் வந்து கலந்துட்டு இருக்கோம். எங்க டீம் ஜெயிக்குதான் ரெண்டு பொறுத்து வந்து பார்ப்போம். மேட்ச் போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா மேகம் வந்து ரொம்ப சூழ ஆரம்பிச்சிருச்சு. மணி 5 கூட ஆகல. கொஞ்சம் டார்க் ஆயிருச்சு. இந்த மேட்ச் ஃபுல்லா ரன் ஆகுமான்னு தெரியல. பார்ப்போம் பொறுத்திருந்து. கிரவுண்ட் பாருங்க எவ்வளவு மேகமா இருக்குண்டு. இல்ல பெரிய காத்து வேற, குளிர்ந்த காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை கண்டிப்பா இருங்க. ஏன்னா பாருங்க காத்த பாருங்க எப்படி அடிக்குது. மேட்ச் டைம் ஸ்நாக்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மேட்ச் கிராச். நாளைக்கு பார்ப்போம் மேட்ச்ல.